பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ டைம் வந்து 5:40. இன்றைக்கி காலையில் 4:30க்கே எழுந்திரிச்சாச்சு. வாசல் தூத்து தொளித்து கோலம் போட்டுட்டு தீபம் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நிறையா ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கணும், பாசிட்டிவான தாட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப போல்டாகவும் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு என்ன சொல்கிறது கெட்டது நடந்தாலும், எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் அதை தாங்கி கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லா நேரங்களும் ஆண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ பெண்களோட மன வலிமை வந்து ரொம்ப அதிகம். ஆனால் யாருமே அதை உணர்றது கிடையாது. இதுக்கப்புறமாவது ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கனாலே லைஃப் உங்களுக்கு அழகாக மாறிடும். ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து நான் ஒரு சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தீபா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன், உடனே எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. சும்மா வாய் வார்த்தையால் சில பேர் வந்து சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நிஜமாகவே அவங்க வந்து என்னை மதித்து, எனக்கு அவங்க 2 monthஸாக தான் தெரியும், எனக்கு எமர்ஜென்சிக்கு எனக்கு டக்குன்னு நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தீபா சிஸ்டர் இந்த இடத்துல. சரி, இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயம்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து வீட்டில் சேவ் ஆகணும் அப்படின்னா பெண்கள் நினச்சா மட்டும்தாங்க சேவ் பண்ண முடியும். அது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, வர்ற பணம் வந்து எனக்கு தனியாக செலவாயிடுது, ஏதாவது வந்துகிட்டே இருக்குது, என்னால் சேவ் பண்ண முடியல. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து வருமானம் பற்ற மாட்டேங்குது, என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. நான் பட்ஜெட் போட்டு தான் எல்லாமே பண்ணுறேன் சிஸ்டர், ஆனாலும் எனக்கு சேவ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வந்து நானும் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பண்ணிட்டு தான் ஒரு கட்டத்தில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்போம் இல்லையா? ஸோ கற்றுக்காமல் கண்டிப்பாக நம்ம இருக்க மாட்டோம். ஆனாலும் நமக்கு வந்து பட்ஜெட் போட்டு நடத்துகிறோம், வீண் செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனாலும் மணி சேவ் ஆகலைன்னா சில விஷயங்களை நம்ம வீட்டில் வந்து பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா மணி சேவ் ஆகும். என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சில விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே சொல்லலாம். இத்தனை வருஷமாக நான் பண்ணதில்லை. ஆனால் அந்த 3 வருஷமாக நான் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டதுனாலேயே எனக்கு வந்து மணி கையில் தங்குச்சு. அடுத்தடுத்து வருமானத்துக்கு உண்டான விஷயங்களும் என்னை தேடி வந்துச்சு. ஸோ அதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த விஷயந்தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும்னு நான் வந்து இந்த நல்ல நேரத்தில் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டது என்னென்னா, முதல் விஷயம், பெண்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும். ஸோ உடம்பு சரியில்லை, என்னைக்காவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதெல்லாம் வேறு, அது பிரச்சனை கிடையாது. மாதத்தில் ஒரு 4-5 நாள் எந்திரிக்க முடியலனாலும் மித்த நாள் எல்லாமே கரெக்டாக என்ன பண்ணிடணும், 4:30 மணிலேருந்து, அதாவது 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இருக்கும். ஸோ 3:30 மணிக்கே எந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4:30 மணிக்கு மேலே எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வெந்நி வச்சு லைட்டாக வெந்நி வச்சு சுட வச்சு குளிச்சுடுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். குளித்து முடிச்சுட்டு முதல்ல வாசக்கதவை திறந்து, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி லைட்டாக தொடச்சிருங்க. நான்லாம் வந்து மேலே வீட்டில் தான் இருக்கேன். அப்போ வந்து இங்கே மேலே வந்து தொளிக்கக்கூடாதுங்கிறதுனால லைட்டாக தொளிச்சு நான் தொடச்சிருவேன், புரியுதுங்களா? அந்த மாதிரி தொடச்சி சின்னதாக ஒரு கோலம் போட்டுருங்க. கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஃபஸ்ட்டு ஏற்றிடுங்க. 5:30 மணிக்குள்ளே தீபம் ஏற்றிட்டிங்கனாலே வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் இந்த ஒளி தீபம்னு சொல்லுவாங்க, மண் விளக்கில் தான் நான் காலையில் தீபம் போடுவேன். குலதெய்வத்துக்கு தான் போடுவேன். மண் விளக்கில் தீபம் போட்டுட்டு மனசார நான் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் வந்து கேட்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், இல்லை வந்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ சொல்லலாம். முதல்ல நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். முதல்ல நமக்கு கொடுத்த விஷயத்துக்கு நம்ம ஃபஸ்ட் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. ஸோ நன்றி சொல்லிவிட்டு, எனக்கு இதெல்லாம் தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு, அடுத்து நான் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு என்னென்னலாம் வேணுன்றதை நான் கேட்பேன். குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், பண வரவு நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டு உழைக்க தயாராக இருக்கேன், ஆனால் என்னோடய பணம் வந்து நல்ல விதத்தில் செலவாகணும், நல்ல சொத்துகள் வாங்கணும், குழந்தைங்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் ஆயுளோடு இருக்கணுங்கிறத நான் டெய்லி வேண்டுவேன். அதே மாதிரி இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது
பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவரை நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிறதாவும் சாப்பிட்றதாவும் பண்ணிக்கோங்க. காலையில் சூரியன் வந்து ஒரு 7 மணிக்கு முன்னாடியே வந்துடுவார், சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களோட முன்னோர்களெல்லாம் ஒரு தடவை நினச்சிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ என்ன விஷயம் வேணுமோ கேளுங்க. வெளியே போயிட்டு சூரியன் நமக்கு உதிக்கும்ல, கிழக்கு பக்கம் திரும்பி நின்று முடித்த உடனே என்ன பண்ணுங்கள், தண்ணி குடிங்க. இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்கள். முடிஞ்ச காலையில் பறவைகளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அன்னதானம், அன்னமாக வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் கொடுக்கலாம். அரிசி கொடுக்கலாம், இல்லை வடித்த சாதம் கொடுக்கலாம். நான் வந்து காலையில் வடித்த சாதம் கொண்டு போய் கொடுப்பேன். சப்போஸ் காலையில் டிஃபன் மட்டும் தான் பண்ணுறேன், வடிக்கலை அப்படின்னா ஏதாவது அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை கூட என்ன பண்ணலாம், நம்ம மேலே போய் போட்டு வந்தோம்னா பறவை ஏதாவது சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ரெகுலராக பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனாலேயே என்னாகும்னா நம்ம காலையில் என்ன பண்ணுறோன்னா அந்த டைமில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிடறோம். அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் எந்திரிச்சு நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து நடத்தி கொடுக்கும். அடுத்து காலையில் என்ன பண்ணுறோம், காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோம். அப்புறம் பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், தானம் கொடுக்குற மாதிரி. ஸோ ரொட்டீனாக பண்ணுறதுனாலேயே நமக்கு வரக்கூடிய இந்த கெட்டதெல்லாம், அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து வராது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, வாசனையாக வச்சுருங்க. வாசனையாக வச்சுருக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வாசனையாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ரூம் ஸ்ப்ரேலாம் தயவு செஞ்சு அடிக்காதீங்க. வாசனையாக இருக்கணும்னா காலையில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து நான் வந்து அந்த குங்குளியம் எல்லாம் போட்டு அந்த நாட்டு சாம்பிராணி பயன்படுத்துகிறேன். அந்த மாதிரி சாம்பிராணி பயன்படுத்துங்க. அது ஒன்று 5 ரூபா தான், நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இல்லை முழுசாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஜவ்வாது இருக்கு இல்லையா, அது ஜவ்வாது லைட்டாக எடுத்து தண்ணியில் நல்லா கலந்து வாசல் தெளிக்கும் போது நீங்கள் தெளிச்சு விட்ருங்க. வீட்லேயும் சுவத்துலலாம் நம்ம தெளிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி காலையில் இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம்ஸ் பண்ணணும், கொஞ்சம் தான். நிறைய பேர் சொல்கிறீங்க காலையில் என்னால் எந்திரிக்க முடியலை, நான் வேலைக்கு போகிறேன், காலையில் சமைக்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனாலும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எந்திக்கணும், அவ்வளோதான். ஸோ 1/2 அன் ஹவர் முன்னாடி எழுந்திரிச்சிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லை. ஸோ அந்த 30 நிமிஷத்தை நீங்கள் வந்து முன்னாடி எந்திக்கிற நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா லைஃப்பில் நிறைய விஷயம் என்ன ஆகும், பின்னாடி போக வேண்டியது வந்துடும். ஸோ நைட்டு சீக்கிரம் தூங்கிருங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட காலையில் சீக்கிரம் எந்திக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தூங்க கம்மியாக இருக்கிற, நிறைய வீட்டில் வேலை செய்ய நினைக்கிறவங்க காலையில் எந்திரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் கூட நம்ம 1 ஹவர் படுத்து என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயந்தான் நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு 1 மந்த்துக்கு முன்குள்ளேயே எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 18,000 சம்பளத்துலேருந்து டக்குன்னு உடனே அந்த 1 மந்த்லேயே ப்ரமோஷன் கிடச்சிச்சு. எனக்கு நல்ல இன்கம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு. மேஜராக நான் மாற்றிக்கிட்டது இதுதான். நிறைய கோயிலுக்கும் நான் போவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. கோயிலுக்கு போகிறது கூட அடுத்து நமக்கு டைம் கிடைக்கணும், செலவு பண்ணணும், அதெல்லாம் அதுக்கு அடுத்து. வீட்டில் இருந்தே எந்த செலவுமே பண்ணாமல் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட்டான விஷயம்னா இந்த 3 விஷயந்தான். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நல்ல மணி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வீண் செலவுகள் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ மோஸ்ட்லி வந்து அதிகமான இன்கம் வர்றதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கேட்பீங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த டைமில் இருந்துச்சா என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்த 3:30 to 5:30ங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம். நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்து அது ஒரு ஆஸ்பீஷியஸான டைம். அந்த பிரபஞ்சத்துக்கூடையே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட தாட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னோன்னா அது உடனே நமக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் எந்திரிச்சு நீங்கள் விளக்கு பொருத்துங்க. விளக்கு யாருனாலும் பொருத்தலாம், நல்லது தான். அப்புறம் இந்த விஷயத்த என்ன வேணுங்கிறத கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க, சரிங்களா? அதுக்கு எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. நம்பிக்கை இருக்குது, நான் சொன்னால் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அது ஆகுதான்னு பார்க்குறவங்க நம்பிக்கையோடு இது செஞ்சு பாருங்கள். 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆனால் நம்பிக்கையோடு பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட லைஃப்பை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் இந்த விஷயத்த நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.
பாய்.